தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் நிர்வாகம் பணி நிரந்தரம் கேட்டு போராடும் சங்கங்களை மிரட்டும் விதமாக 30/7/2026 அன்று சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் சார்பிலே நாங்கள் கண்டிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து, இவங்க புதுசாக ஆட்சிக்கு அமைச்சதிலிருந்து, நாங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 5 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு பணி நிரந்தரம் அரசு துறையில் ஒப்பந்த முறையில் இருந்தார் என்று சொன்னதற்காக 23 வருஷம் பணி செய்கிற டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்துங்க இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு நாங்கள் வரோம். இந்த நேரத்தில் இப்போ நாங்கள் கடந்த வருகின்ற 4ஆம் தேதி ஆகஸ்ட் 5 சட்டப்பேரவை துவங்க போது பட்ஜெட் கூட்டத்தொடர் 4ஆம் தேதி குடும்பங்களோடு உண்ணாநிலை போராட்டம் என்பது முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகங்கள் நடத்துறதுக்கு இருக்கும். இப்போ சென்னை, திருச்சி, சேலம், மதுரை 5 மண்டலங்களில் நாங்கள் நடத்திருக்கோம். இப்படி நடத்தக்கூடிய இந்த மாதிரி ஒரு சூழலில் இதை மிரட்டும் விதமாக, குறிப்பாக எங்கள் சங்க போராட்டம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய குடும்பத்தோடு நடத்தக்கூடிய போராட்டம். ஏன்னா கடந்த முறை நாங்கள் மாவட்ட மேலாளர் குடியேறும் போராட்டத்தை அறிவிச்சோம். 5000க்கும் மேற்பட்டவர் கலந்துக்கிட்டாங்க. பெண்கள், குழந்தைங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதை உணர்ந்த அரசு தொழிலாளி மிரட்டும் விதமாக அவங்க போட்டிருக்க சர்க்குலரில் என்ன இருக்குன்னா, இந்த சர்க்குலரை பொதுவாக வேலை நிறுத்த போராட்டம், ஆர்ப்பாட்டம், தர்ணா, பாய்காட் இது எல்லாமே நாங்கள் கடுமையாக பார்ப்போம் அப்படின்னா, இந்த அரசு என்ன சொல்ல வருது? எங்களுக்கு மக்கள் தலைவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட உரிமை சரத்து 19, அதில் குறிப்பாக பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை என்பது இருக்கிறது. அப்போ போராடக்கூடிய உரிமை அரசியலமைப்பு சட்டத்தே இருக்குது. நாங்கள் ஆர்ப்பாட்டம், ஸ்ட்ரைக், போராட்டம் நடத்தினா அதை சீரியஸாக நீங்கள் பார்ப்பீங்க, கடுமையாக பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஜனநாயகத்துக்கு விரோதமாக, குறிப்பாக தாவேக அரசனுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லக்கூடிய அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே நேரத்தில் சமூக நீதி, சமத்துவம், டாஸ்மாக் ஊழியர்களும் மற்ற அரசு ஊழியர்கள் சரிசமமாக நடத்தப்பட வேண்டும். 48,000 கோடி கடந்த ஆண்டில் கொடுத்த காசு, இந்த வருஷத்துல 50,000 கோடி, 2 லட்சம் பட்ஜெட்ல இந்த பட்ஜெட் நீங்க அறிவித்திருக்கக்கூடிய மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயணம் உட்பட தொடர்றது. நீங்க தங்க மோதிரம் கொடுப்பது உட்பட 4 1 மடங்கு கொடுப்பது டாஸ்மாக் ஊழியர்கள். ஆனால் நஷ்ட கணக்குன்றாங்க. எக்ஸைஸ் டியூட்டி 58% மாநில அரசுக்கு தான் போகுது. வேட் அது உற்பத்தியாளர்கள் கொடுப்பது. வேட் வரி, மதிப்பு கூட்டப்பட்ட வரி, நுகர்வோர்கிட்ட இருந்து வாங்கி 220%, அந்த வரி மாநில அரசுக்கு தான் போகுது. மாநில அரசுடைய நலத்திட்டங்கள், ரோடு போடுறதுலேருந்து எல்லா திட்டங்களுக்கும் இந்த காசு தான். ஆனால் இந்த ஊழியர்களுக்கு வேற சம்பளம். நீ ரேஷன் கடை ஊழியர்கள் அரிசியை மக்களுக்கு அளிக்கிறவங்களுடைய ஃபண்டு, கோஆப்டெக்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, ரேஷன் கடை, நுகர்பொருள் வாணிப கடை எல்லாத்தையும் அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குது. ஆனால் காசை ஒதுக்குது. ஆனால் இந்த துறையில் மட்டும்தான் இந்த காசு எடுத்து மற்றவங்க கொடுக்குறாங்க. டாஸ்மாக் நஷ்ட கணக்குன்னு காட்டுறாங்க. ஆனால் வரி ஃபுல்லாகவே இங்கே இருக்கக்கூடிய பணம் எல்லாமே மற்ற ஊழியருடைய சம்பள பணத்துக்கு போய் சேருது. ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு சம்பள பணம் 1.5 லட்சம் ரூபான்னு கொடுக்கணும்னா அந்த காசு கொடுப்பது உட்பட டாஸ்மாக் ஊழியருடைய ரத்தம், வேர்வை, உழைப்பு. ஆனால் இவர்களை ஜனநாயகபூர்வமாக மிரட்டக்கூடாது. ஆனால் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா டாஸ்மாக் பணியாளர் மீது இவங்க ஒரு கோரிக்கையில் அரசும் இந்த சங்கமும் உடன்பாடாக இருக்கும். 10 ரூபாய்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாது. 10 ரூபாய் இல்லை, 1 ரூபாய்க்கு மேலே யாரும் விற்கக்கூடாது. 10 ரூபாய்க்கு சொன்னால் இன்னும் தப்பு. 1 ரூபாய்க்கு மேலே மதுபான பொருட்களுடைய சரக்கு அந்த விலையை விட 1 ரூபாய் வச்சு கூட விற்கக்கூடாது. இதில் எங்களுக்கு முழு உடன்பாடு. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான், நீங்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி அடித்த பணியந்திர கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். இந்த ஊழியரில் சரிசமமாக அரசு ஊழியருக்கு இணையாக நடத்துங்க. அதில் அகவலைப்படியிலேருந்து எல்லா உயர்வு இருக்குது, பென்ஷன் திட்டத்தில் எல்லாமே இருக்குது. ஏன் இந்த டாஸ்மாக் ஊழியர் மட்டும் புறக்கணிக்கிறீங்க? இவங்களே கொத்தடிமையாக வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் இவங்களை ஒடுக்கலாம். இவங்க பெண்கள், இவங்க வீட்டில் இருக்க பெண்கள், குழந்தைகளை ஒடுப்பீங்களா? உங்களை ஆட்சியில் கொண்டு வரதுக்கு பெரிய பங்களிப்பு இளைஞர்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாரோட பங்களிப்பு இருக்கு. அவங்க மாணவர்கள், இன்னைக்கு இளைஞர்கள் அந்த வீட்டு குழந்தைங்க கேட்குறாங்க, எங்களை பணியந்திரப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. இல்லைன்னா தப்பு இருக்கு. பணியந்திரம் சொன்னதை நீங்கள் சொன்ன வாக்குறுதி கேட்கறது கெட்ட வார்த்தையா, தப்பானதா? அப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக பிரைவேட்டைசேஷன் அறிவிக்கிறீங்க. 2500 கடையை பிரைவேட்டைஸ் பண்ண போகிறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் போதை ஒழிப்புன்றது ஹெராயின், ப்ரௌன் சுகர் இது மட்டும் இல்லை, போதைப் பொருள் இது மட்டும் இல்லை, மதுபானம். நீங்கள் இளைஞர்கள், மாணவர்கள், பல்வேறு குடும்பம், எண்ணற்ற குடும்பங்கள் பாதிப்பில் அடைஞ்சிருக்கு. நீங்கள் தனியார் கொடுத்து தனியாருக்கு அதிக லாபம் சம்பாரிச்சு ரெஸ்டோ பார்க்கணும் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் மதுபானத்தை அதிகமாக அளவுபடுத்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு எதை நோக்கி நகரும்? தனியார் மையத்தை நோக்கி நகர்னா தனியார் முதலாளி லாபம் சம்பாதிக்க நீங்கள் நடத்தினா என்ன விதம்? நாங்கள் சொல்கிறோம், மொத்த கடையும் கூட மூடுங்க, அரசு இதை நடத்த தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் மாற்று வேலை 23 வருஷம் வேலை பார்த்தவங்கள பணியந்திரப்படுத்தி காலமுறை ஊதியம் கொடுத்துருங்க. அதற்கு பதிலாக மிரட்டிறீங்க. நாங்கள் எங்கள் சங்க போராட்டத்தை வச்சு தான் நீங்கள் மிரட்டிறீங்க. நாங்கள் 100% சொல்கிறோம். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் உண்ணாநிலை போராட்டம் நடத்தின 3000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அடுத்த போராட்டம் 5000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க.
குடும்பத்தோட கலந்துக்கிட்டாங்க. அடுத்து முதுநிலை மண்டல மேலாளர்கள் 4ஆம் தேதி அறவழியில் சாப்பிடாம தான் இருக்க போறோம்னு அறிவிச்சிருக்கோம். ரோடு மறியல் அறிவிக்கல, அரசு ஊழியர் நாங்கள் தடுக்கல, எதுவுமே நடக்கல. உண்ணாநிலை போராட்டம். ஏன் இவ்வளவு பதறீங்க? நீங்க இப்படி அறிவிக்கிறதுக்கு உண்டான நோக்கம் என்ன? நாங்கள் அரசு செய்வது முழுக்க முழுக்க எல்லாம் சரி, எது பண்ணாலும் ரைட்டு, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுக்குன்னா நாங்கள் கேட்க தான் செய்வோம். அறவழியில் தமிழ்நாட்டில் போராடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லையா? நீங்கள் 10 ரூபாய் விற்க வேணாம், நான் 1 ரூபாய் விற்க வேணாம், 10 ரூபாய்க்கு வேணாம் நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் பணி எந்திரத்தில் நாங்கள் கேட்குறோம் 14,000 இப்போ சம்பளம் எத்தனை பேர் பிடித்தமாக வருது. ஏற்கனவே தான் அமைச்சர்கிட்டையும் நாங்கள் கேட்டோம். நீங்கள் இந்த 14,000 சம்பளத்தை ஒரு மாதம் வாழ்ந்து பார்த்து சம்பளத்தை வாழ சொல்லுங்கள். அப்போ ஒரு குடும்பம், தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் 14,000 ரூபாய் வச்சுக்கிட்டு கல்வி செலவு, வாடகை செலவு, மருத்துவ செலவு, திருமண செலவு, பொழுதுபோக்கு, மற்றது, அதுவும் இல்லாமல் இறப்பு செலவு, இதெல்லாம் பார்த்துட முடியுமா 14,000 ரூபாயில்? ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம். அப்படி 5 பேர் கொண்ட குடும்பத்தை 14,000 ரூபாய் நீ வாழுங்கன்னு சொல்றது ஒரு குத்தடிமை முறையோ உழைப்பு சுரண்டலோ ஒரு மோசமான மனிதாபிமானமற்ற செயல் என்று தானே சொல்ல முடியும். 14,000 ரூபாய் நீ வாழு, 23 வருஷம் வாழ்ந்துட்ட அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. நாங்கள் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறோன்னா, 23 வருஷம் வேறு வேறு கட்சிகள் ஆண்டிருக்காங்க, நீங்கள் எதுக்கு 23 வருஷம் கழிச்சு நாங்கள் நல்ல சிவன் ஆட்சிக்கு வந்தீங்க? நாங்கள் ஏன் பணியந்திரம் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தீங்க? அப்போ உங்ககிட்ட நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? 23 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு கேள்வி அப்படின்னா தப்பு. டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக எங்கள் விற்பனையாளர் நல சங்கம் என்பது நாங்கள் குறிப்பாக எடப்பாடி ஆட்சியில், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில், இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணுறோம். எங்கள் குரல் தான் அரசாங்கம் கேட்கல, நீ என்ன வேணா கத்திட்டு போங்கன்னு இருக்காங்க. அப்புறம் இது போன்ற 1 ரூபாய் விற்றவங்க 10 ரூபாய் விற்க வச்சவங்க மீது தண்டனை இருக்கணும், நடவடிக்கை இருக்கணும். இது யார் விற்க வச்சாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை இருக்கணும். இப்படி ஊழியர்களை உழைப்பு சுரண்டல் ஈடுபடுத்தணும் மீது நடவடிக்கை, அதை பற்றி பேசுங்க. இந்த சர்க்கார் மூலமாக மிரட்டுறது. அப்புறம் இன்னொன்று சொல்லிருக்கீங்க, கடையில் இந்த கடைகள்லாம் பார்த்து யாரெல்லாம் வராமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பதிலாக மாற்று தொழிலாளியை நியமிப்போம். எவ்வளோ பெரிய அராஜகம், எவ்வளோ பெரிய அராஜகம். பணியந்திரன்ற கோரிக்கை எழுப்புனா நீங்கள் மாற்று ஆளை வைப்பீங்கன்னு சொன்னால் நீங்களும் ரொம்ப நாள் ஆட்சியில் இருப்பீங்களான்னு சேர்த்து பாருங்க. எல்லாரும் ஆட்சிக்கு வருவாங்க போவாங்க, எல்லாரையும் மாற்றி தான் பதவியில் வைக்கிறாங்க ஜனங்க. நீங்களும் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு கவுன்சில் எலெக்ஷன் ஒன்று வருது. நீங்கள் கடையெல்லாம் மூடி மாற்று பண்ணி கொடுத்து பண்ணீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் நாங்களே பாராட்டம் நடத்துவோம். நீங்கள் தமிழ்நாடு மக்கள் கடையை மூடி அதுக்கு பதிலாக உங்களுக்கு மாற்று வேலை கொடுத்தீங்கன்னா பாராட்டுறேன். 2,500 கடையை மூடுன்னு சொன்னீங்களா? அந்த குடும்பம் என்னாச்சுன்னு பற்றி பேசுனீங்களா? யோசிச்சிங்களா? ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க? மிரட்டுறீங்களா? 4ஆம் தேதி போராட்டம் நடக்கும். ஆகஸ்ட் 4 வெள்ளையனை வெறியேறு இயக்கம் ஆகஸ்ட் 9. இந்த போராட்டங்கள் தொடரும். ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தா சொல்லப்படுகிற நாள். இன்னைக்கு வரைக்கும் டாஸ்மாக் ஊழியருக்கு விடுதலை கிடைக்கல. அவனுக்கு பணி சுதந்திரம் கிடைக்கல. நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். எங்கள் சங்கம் OPN 72/2025 வழக்கை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் நடத்துகிறோம். நேற்று இந்த வழக்கு வந்துச்சு. சம்பள உயர்வு கேட்டிருக்கோம். ரேஷன் கடை ஊழியர்களை விட 5,000 ரூபாய் அதிகம் கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 2024 சேர்ந்தவங்களுக்கு 30,000 சம்பளம் நாங்கள் டாக்குமெண்ட் போட்டிருக்கோம். இந்த வருமானத்தை நாங்கள் அதிகமாக ஈட்டி கொடுக்கணும், அதை விட 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இடைக்கால நிவாரணம் 7,500 ரூபாய் கொடுக்கணும்னு கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் நடந்துட்டு இருக்க சூழல் மட்டும்தான் 3,500லேருந்து 5,000 ரூபாய் சம்பளம் வரும்ன்றது அறிவிச்சிருக்காங்க 1/8 இப்போது எங்களுக்கு சாட்சி நிர்வாகத்தரத்தில் தொடர்ந்து போடாதனால காஸ்ட் 4,000 ரூபாய் அபராத தொகை வச்சாங்க. அபராத தொகை சங்கத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க நிர்வாக தரப்புலேருந்து. நாங்கள் சம்பள உயர்வை பெற்றே தீர வேண்டும் என்று நினைக்கிறோம், போராடுகிறோம். சட்டப்படி போராடுறோம், வீதியில் இறங்கி போராடுறோம், பணி எந்திரத்தை பெற்றே தீரணும்னு போராடுறோம். ஒரு மனுஷன் கௌரவமாக வாழணும், 1 ரூபாய் வச்சு கூட விற்கக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், ஊழல் இல்லாமல் இருக்கணும். டாஸ்மாக் அதான் விரும்புகிறோம். நீங்கள் இது போன்று சட்டவிரோதமாக மிரட்டுவதை கைவிடணும். இந்த சர்க்குலரை திரும்ப பண்ணணும். அப்புறம் சங்க நண்பர்களுக்கு தோழருக்கு வேண்டுகோள், இது எங்கள் விற்பனையாளர் சங்கத்தை மட்டும் மிரட்டல, எல்லா சங்கத்தையும் மிரட்டுறாங்க. நீ தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட உன்னை கடுமையாக பார்ப்போம், நடவடிக்கை எடுப்போன்றாங்க. இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு கூட்டணி தர்மம் இல்லை வேறு வேறு சூழலில் அரசாங்கத்தை கூட இருக்கணும், அரசாங்கத்தோடு சேர்ந்து நிற்கணும்னு நினைக்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். நாங்கள் எதுவும் குறை சொல்லலை, அது அவங்கவுங்க சங்கங்களுடைய விருப்பம். கால அவகாசம் கொடுக்கணும் கொடுக்காதான் அவங்க விருப்பம். இது போன்ற சர்க்குலர் என்பது ஒட்டுமொத்த பணியாளர்களை சங்கங்களை மிரட்டும் விதமாக உள்ளது. அனைத்து சங்க நண்பர்களும் இந்த சர்க்குலர் திரும்ப பெறணுன்ற கோரிக்கையை முன்வைக்கணுன்ற வேண்டுகோளை நாங்கள் முன்வைக்கிறோம். 4ஆம் தேதி குடும்ப உறுப்பினர்களோடு, பெண்களோடு, குழந்தைகளோடு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் பணி நிரந்தரம் என்ற ஒற்றை கோரிக்கையோடு களத்தில் நிற்போம், போராடுவோம். பொதுமக்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், குடும்பத்தினர் அத்தனை பேரும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் 5ஆம் தேதி துவங்கக்கூடிய பட்ஜெட்டில் ஒட்டி தான் 4ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்கோம். எங்கள் கோரிக்கை
பணியாளருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.